போலீஸ் ஆகிறது தான் உங்களுடைய கனவா? உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தாங்க இது. டிஎன்யூஎஸ்ஆர்பி தங்களோட ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இத பேஸ் பண்ணி இப்பலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுல கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வெற்றி பெற முடியும். இதுல நடைபெறக்கூடிய 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக நமது பயிற்சியின் சார்பில் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். சிறை அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதுல மொத்தம் 65 தேர்வுகளும் 6500 வினாக்களும் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வானது நடைபெறும். விருப்பம் உள்ள மாணவர்கள் தாராளமா நினைச்சுக்கலாம். இந்த தேர்வானது பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. இந்த டெஸ்ட் பேட்ச் விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த தேர்வுல முழுக்க முழுக்க பள்ளி பாடப்புத்தகத்தை நம்ம முழுமையா வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். இதை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டேஜஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட்டை நடத்துறோம். ஸ்டேஜ் 1ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு மாதிரி தேர்வு எழுதுவீங்க. அந்த தேர்வு எழுதினதுக்கு அப்புறம் அந்த தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த டாபிக்ஸ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்களை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் டெஸ்ட்லயே 9 தேர்வுகள் நடக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக் பேக், புக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 9 தேர்வுகள் நடக்கும். அடுத்ததா ஸ்கூல் புக் டெஸ்ட் எழுதுவீங்க. இந்த டெஸ்ட்டே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் உள்ள இருந்து எழுதுவீங்க. அடுத்ததா ரிவிஷன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த 30 தேர்வுல இருக்கக்கூடிய பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்ததா சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல் சொல்லிட்டு தனித்தனி டாபிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் 70 மதிப்பெண்கள் கொண்ட ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட். இது தமிழ் எலிஜிபிலிட்டியோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 தேர்வு வந்து பாத்தீங்கன்னா எழுதுவீங்க.